Hi friends, இந்த வீடியோல கிளாஸ் 8 மேக்ஸ் கணித பிரகாஷ் பார்ட் 2 புக்ல இருக்க சாப்டர் 6 அல்ஜிப்ரா ப்ளே பார்த்துட்டு இருக்கோம். 6.4 ஃபன் வித் கிரிட்ஸ் டாபிக் கீழ வர கான்செப்ட்ஸ் பார்க்க போறோம். Calendar magic. A page from a calendar is given below. Your friend picks a 2:2 2 by 2 grid from this calendar, adds 4 numbers in the grid and tells you the sum. இப்போ இந்த கேலண்டர்ல 2 by 2 grid நம்ம எடுக்கணும் லைக் திஸ். இந்த மாதிரி இந்த 5, 6, 12, 13 செலக்ட் பண்ணலாம். இல்லை 23, 22, 23, 29, 30 செலக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி 2 by 2 கிரிடாக நம்ம செலக்ட் பண்ணணும். அண்ட் அந்த 4 நம்பர்ஸையும் ஆட் பண்ணணும். இங்கே வந்து 6, 7, 13, 14ங்கிற நம்பர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்குது, இது இருக்குது. ஸோ அது வந்து கேலண்டரில் 2 by 2 கிரிடாக இருக்குது. அது செலக்ட் பண்ணி அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறாங்க. 40 வருது. கேன் we find 4 numbers in the grid from just knowing this sum? இப்போ நமக்கு இந்த சம் மட்டும்தான் தெரியும், இந்த நம்பர்ஸ் எதுவுமே தெரியாது. அப்போ இந்த நம்பர்ஸ் என்னன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா யூசிங் அல்ஜிப்ரா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா நம்ம அந்த நம்பர்ஸ்க்கு வேரியபிள்ஸ் அசைன் பண்ணணும். இப்போ 6 தான் ஃபர்ஸ்ட் நம்பர்னா அதை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்த நம்பர் என்னவா இருக்கும், +1 பண்ணாதானே அடுத்த நாள் வரும். அப்போ A+1 வந்து நெக்ஸ்ட் நம்பர். அண்ட் அதுக்கு கீழே இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கில் 7 டேஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே ஒரு நம்பர் வரணும்னா 1, 2, 3, 4, 5, 6, 7ன்னு 7 நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணணும் அதே டேல இன்னொரு நாள் வரத்துக்கு. அப்போது +7 வந்து அதுக்கு கீழே வர டேட். அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து அதுக்கு அடுத்த நம்பர் இல்லையா, ஸோ +8. ஸோ இந்த A+1, A+7 அண்ட் A+8 எப்படி வந்ததுன்னு புரிஞ்சுதா? இப்போ அந்த சம்மோட வேல்யூ என்ன, இந்த எல்லா நம்பர்ஸும் ஆட் பண்ணணும். இப்போ A+1, A+7, A+8 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், மொத்தம் 4A இருக்குது. ஸோ 4A + 1, 7, 8 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 16. இப்படி தான் இந்த 4A + 16 வேல்யூ வந்துச்சு. இப்போ ஒருவேளை அந்த கேலண்டரில் 4 நம்பர்ஸோட சம் வந்து 36ன்னு கொடுத்தாங்கன்னா அப்போ நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும், 4A + 16 = 36 அப்படின்னு போட்டுக்கணும். ஏன்னா அந்த சம் ஆஃப் த கிரிட் வந்து 4A + 16 பார்த்தோம், அதோட வேல்யூ 36ன்னு சொன்னாங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணோம்னா 4A ஒரு பக்கம் வச்சுட்டு 16 நம்ம ரைட் சைட் கொண்டு போகணும். அப்போ 36 - 16 20 வரும். இப்போ 4A = 20னா இந்த 4 எடுத்து நம்ம இந்த சைட் போடணும் டினாமினேட்டரில். அப்போது 20/4 வந்து 5. ஸோ A = 5ன்னு வரும். அப்போது A 5ஆக இருந்தால் அந்த கிரிடோட ஃபர்ஸ்ட் வேல்யூ 5 அண்ட் நெக்ஸ்ட் A+1. ஸோ 5 + 1 6. அதுக்கு கீழே இருக்க நம்பர் வந்து A+7ன்னு பார்த்தோம். ஸோ 5 + 7 12 அண்ட் A+8 வந்து 5 + 8 13. இப்படி அந்த 4 நம்பர்ஸும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, சம் வந்து 40 வந்துச்சு. அதுக்கு என்னவா இருக்கும் ஆன்சர், 4A = 40 - 16 எவ்வளோ வந்திருக்கும், 24. இப்போ 24, இந்த 4 வந்து டினாமினேட்டரில் போச்சுன்னா டிவைட் பை 4, ஆன்சர் 6. அப்போ A = 6 அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் 7ன்னு அது கூட +1 +7 +8 பண்ணால் மற்ற நம்பர்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து 2 by 2 கிரிட்க்கு மட்டும் இல்லை, அதோட சைஸ் அண்ட் ஷேப், அந்த கிரிடோட சைஸ் அண்ட் ஷேப் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 by 3 கிரிட் இருக்குது அண்ட் இங்கே ப்ளஸ் ஷேப்பில் ஒரு கிரிட் இருக்குது. அந்த மாதிரி ஷேப் அண்ட் சைஸ் டிஃப்ரெண்ட் சைஸாக இருந்தாலுமே நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த வேரியபிள்ஸோட நம்பர்ஸ் மட்டும்தான் மாறும். இப்போ ப்ளஸ் ஷேப்பில் இருக்க அந்த நம்பர்ஸ் எடுத்தோம்னா 1 வந்து நம்ம ஏன்னு எடுக்கலாம். அப்போது 7 நெக்ஸ்ட் நம்பர் வந்து 7. அதுக்கு என்ன நம்பர் போடணும், 1, 2, 3, 4, 5, 6. A கூட 6 ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த நம்பர் கிடைக்கும். இப்போ 7 வந்து A + 6th பிளேஸில் இருக்குன்னா 8 வந்து A + 7th பிளேஸில் இருக்குது. அதே மாதிரி 9 வந்து A + 8th பிளேஸில் இருக்குது. அண்ட் 15 பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்னென்னா 9, 10, 11, 12, 13, 14. ஸோ A + 14 பிளேஸில் இருக்குது. ஸோ அந்த கிரிட் வந்து எத்தனாவது பிளேஸில் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும், அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதாவது ஃபர்ஸ்ட் நம்பரோட வேல்யூ அண்ட் மற்ற நம்பர்ஸும் அது கூட 6, 7, 8, 14லாம் பண்ணால் தெரிஞ்சிடும். இதே மாதிரி தான் 3 by 3 கிரிட்டும். அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இசட் ஷேப்பில் மாதிரி இருக்குது, இங்கே இன்வெர்டட் T மாதிரி இருக்குது. அது எல்லாத்துக்குமே நம்ம ஏன்னு ஒரு வேரியபிள் எடுத்து அடுத்த நம்பர்ஸ் A+7, A+8 அந்த மாதிரி மாற்றிக்கணும். அப்போது ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான் இந்த கேலண்டர் மேஜிக். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம் அல்ஜிப்ரா கிரிட்ஸ். இப்போ அல்ஜிப்ரா கிரிட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கிரிட்ல 3 ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர். அண்ட் இங்கே வந்து 2 சர்க்கிள்ஸ் அண்ட் 1 ஸ்கொயர் இருக்குது. அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வர வேல்யூ, அந்த 3 ஸ்கொயர்ஸை ஆட் பண்ணால் வர வேல்யூ 27 அண்ட் 2 சர்க்கிள்ஸ் ப்ளஸ் ஒரு ஸ்கொயர் மூணுத்தையும் ஆட் பண்ணால் 19 வரும். அதுதான் இதுக்கு அர்த்தம். அப்போது இந்த ஸ்கொயரோட வேல்யூ என்னவா இருக்கும் அண்ட் சர்க்கிளோட வேல்யூ என்னவா இருக்கும், அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். 3 ஸ்கொயர்ஸ் இருக்குது,
இப்போ 3 ஸ்கொயர்ஸ் ஆட் பண்ணால் 27. இப்போ 3 ஸ்கொயர்ஸ் ஆட் பண்ணால் 27. ஸோ ஒரு ஸ்கொயரோட வேல்யூ என்னவா இருக்கும்? இந்த 3 எடுத்து நம்ம டினாமினேட்டரில் போடணும். இப்போ 3 9s are 27. ஸோ ஒரு ஸ்கொயரோட வேல்யூ 9. இப்போ ஸ்கொயரோட வேல்யூ தெரிஞ்சிருச்சா? அப்போது சர்க்கிளோட வேல்யூ நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ 2 சர்க்கிள்ஸ் ப்ளஸ் ஒரு ஸ்கொயர் வந்து 19. இப்போ ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு 9 தெரியும். அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதை நம்ம 2 இன்டூ சர்க்கிள் ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 19 எழுதலாம். இப்போது 9 ரைட் சைட் கொண்டு போனீங்கன்னா 19 மைனஸ் 9 10 ஆகும். அப்போ 2 சர்க்கிள்ஸ் ஈக்குவல் டு 10. அப்போ ஒரு சர்க்கிள் என்னவா இருக்கும்? 10/2. ஒரு சர்க்கிள் வந்து 10/2 which is 5 மாறும். அப்போது ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 9 அண்ட் சர்க்கிளோட வேல்யூ 5. In the following grids, find the values of the shapes and fill in the empty squares. இதில் ஷேப்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஷேப்ஸோட வேல்யூஸ் கேட்குறாங்க. இது நம்ம அல்ஜிப்ரா வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். இதில் நிறைய பிக்சர்ஸ் வந்ததுனால நான் டைரெக்டாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியுதா இல்லை ஒயிட் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு மேலே நிறைய பிக்சர்ஸ் வராது, அதனால நான் ஒயிட் போர்ட் யூஸ் பண்ணுறேன். எனக்கு அதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ அந்த டயக்ராமில் இருக்க வேல்யூஸ் என்னென்னா 2 ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு சர்க்கிள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 27. இங்கே ஒரு 2 சர்க்கிள் ப்ளஸ் ஒரு ஸ்கொயர் ஆட் பண்ணால் 21. இங்கேயுமே 2 சர்க்கிள் தான், பட் பொசிஷன் மட்டும்தான் மாறி இருக்கு. பட் 2 சர்க்கிள் ஒரு ஸ்கொயர், அப்போ மேலே இருக்கிறது மாதிரி தான் இது இருக்கு. ஸோ நம்ம இந்த சர்க்கிள் அண்ட் ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்காமே சொல்லிடலாம். இதோட வேல்யூ 21. இருந்தாலுமே இந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா அந்த ஸ்கொயருக்கும் சர்க்கிள்க்கும், அதனால அதுவும் நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ 2 ஸ்கொயர்ஸ் ப்ளஸ் ஒரு சர்க்கிளோட வேல்யூ 27 தான். அந்த சர்க்கிளை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு 2 ஸ்கொயர்ஸை நம்ம ரைட் சைட் கொண்டு போனால் -2 ஸ்கொயர் ஆகும். சர்க்கிளோட வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயர்ல தெரிஞ்சிச்சு, அதை நம்ம இங்க போட்டுருவோம். இங்க வந்து 2 சர்க்கிள்ஸ் இருக்கு. 2 சர்க்கிள் பிளஸ் ஒரு ஸ்கொயர் ஈக்குவல் டு 21 இருக்கு. வந்து சர்க்கிள். ஒருவேளை இங்க சர்க்கிளுக்கு பதில் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா 27 மைனஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் இன்னொரு ஸ்கொயர் ஈக்குவல் டு 21. இப்போ 2 இன்டூ 21 54 மைனஸ் 2 into 2 4 ஸ்கொயர், இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்கு பிளஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 21. இப்போ 54 இந்த 21 நம்ம இந்த சைட் கொண்டு வந்துடலாம். அப்போ -21 ஆகும். அண்ட் இங்க இருக்க வேல்யூ வந்து -4 ஸ்கொயர் பிளஸ் ஒரு ஸ்கொயர்னா -3 ஸ்கொயர் ஆகும். இப்போ -3 ஸ்கொயரை ரைட் சைட் கொண்டு போனா +3 ஸ்கொயர். இப்போ 3 ஸ்கொயரோட வேல்யூ தெரியுதா? 33. இப்போ 33 ஈக்குவல் டு 3 ஸ்கொயர். இந்த 3யும் நம்ம ரைட் சைட் லெஃப்ட் சைட் கொண்டு போனா 11 சார். இப்போ ஸ்கொயரோட வேல்யூ 11 தெரிஞ்சிருச்சா? இதுல இருந்து நம்ம சர்க்கிளும் கண்டுபிடிக்கலாம். சர்க்கிளோட வேல்யூ இதுல வந்து சப்ஸ்டியூட் பண்ணா போதும். 27 minus 2 into ஸ்கொயரோட வேல்யூ 11. 27 minus 2 into 11 22. 27 minus 22 5. ஸோ சர்க்கிளோட வேல்யூ 5. இது வந்து சர்க்கிளோட வேல்யூ, இது வந்து ஸ்கொயரோட வேல்யூ. இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி தான் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி அல்ஜிப்ரிக் கிரிட்டை சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் டயக்ராம் பாருங்க. ஒரு சர்க்கிள் பிளஸ் 2 டைமண்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 18. இங்க ஒரு டைமண்ட் பிளஸ் 2 சர்க்கிள் இருக்கு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 15. இப்போ அடுத்து அதேதான் இருக்கு. ஒரு டைமண்ட் பிளஸ் 2 சர்க்கிள்னா அதுவுமே அதே ஆன்சர் தான் 15. இப்போ அந்த சர்க்கிள் அண்ட் டைமண்ட் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இதுல சர்க்கிளை ஒன் சைடு வச்சுட்டு டைமண்டை அந்த சைட் கொண்டு போகலாம். அப்போ -2 டைமண்ட் வரும். இப்போ இந்த சர்க்கிளோட வேல்யூவை இதுல சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ டைமண்ட் பிளஸ் 2 சர்க்கிளோட வேல்யூ 18 minus 2 டைமண்ட் ஈக்குவல் டு 15 வரணும். இப்போ டைமண்ட் பிளஸ் 2 into 18 36. 2 2s are 4. So 4 diamond equal to 15. இந்த டைமண்ட் -4 டைமண்ட்னா -3 டைமண்ட் வரும். இங்க 36 இருக்கு. இப்போ டைமண்ட் மைனஸ்ல இருக்கிறதுனால நம்ம அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ +3 டைமண்ட் ஆகும். இந்த 15 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ 36 minus 15. 36 minus 15 எவ்வளோ? 21. 3 டைமண்டோட வேல்யூ 21. இப்போ டிவைட் பை 3 பண்ணோம்னா 21/3 7. ஸோ டைமண்டோட வேல்யூ 7. இப்போ அந்த 7ஓட வேல்யூ இங்கே போடலாமா? 18 minus 2 into 7. சர்க்கிளோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா டைமண்டோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 7 2s are 14. அப்போ 18 minus 14 வந்து 4. ஸோ சர்க்கிளோட வேல்யூ வந்து 4. 6.5 the largest product. Fill in the digits 2 3 5. 2 3 5 3 digits கொடுத்துருக்காங்க. அதை இந்த பாக்ஸஸ்ல ஃபில் பண்ணணும். எப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ணா லார்ஜஸ்ட் நம்பர் நமக்கு கிடைக்கணும். யூசிங் ஈச் டிஜிட் ஒன்ஸ் வாட் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ராடக்ட் பாசிபிள். இப்போ இதுல எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு நமக்கு? இப்போ 2 ஃபர்ஸ்ட் டிஜிட் இங்க வச்சோம்னா இங்க 2 3 போடலாம், 2 5 போடலாம். இப்போ 2 3 இங்க போட்டோம்னா இங்க 5 வரும். இந்த 2 5 இங்க போட்டோம்னா மீதி இருக்க 3 இங்க வரும். இப்போ 3 ஃபர்ஸ்ட் டிஜிட்ல வச்சுக்கலாம். 3 ஃபர்ஸ்ட் டிஜிட் இங்க வச்சுட்டோம். இப்போ 2 and 5 தான் மாத்தி போடணும். இங்க 2 போட்டா இங்க 5 போடணும், இங்க 5 போட்டா இங்க 2 போடணும். அதே மாதிரி 5
ஃபர்ஸ்ட் டிஜிட்ல வச்சோம்னா இந்த 3 இங்க 2ன்னு 2 ஆப்ஷன்ஸ் வரும். மொத்தம் 6 ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கு. இந்த 6 ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு அதிகமான ப்ராடக்ட் வேல்யூ கிடைக்கும், அதாவது 23x5 பண்ணா அதிக வேல்யூ கிடைக்குமா, 25x3 பண்ணா அதிக வேல்யூ கிடைக்குமா, அந்த மாதிரி எது அதிகமான வேல்யூ கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரி இங்க ஃபில் பண்ணணும். இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் வேல்யூஸ், பட் இங்க வந்து 2 2 3 3ன்னு ரிப்பீட் ஆகுது. அதனால நம்ம இங்க 2 2வா இருக்கிறது, அதாவது சேம் நம்பரோட மல்டிப்ளை ஆகிறத குரூப் பண்ணிக்கலாம். அப்படி குரூப் பண்ணோம்னா 35 into 2 and 53 into 2 ஒன்னா குரூப் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் 25 into 3 and 52 into 3 குரூப் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் 23 into 5 and 32 into 5. இதுதான் ரெண்டு குரூப். இதுல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பருமே 2ஆல மல்டிப்ளை ஆகுது. அப்போ இது கூட பெரிய நம்பர் எதுவோ அதுதானே அதிகமான ப்ராடக்ட் வரும். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது 53 தான் பிகஸ்ட் நம்பர். அப்போ இதோட ப்ராடக்ட் தான் அதிகமா இருக்கும். அண்ட் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணீங்கன்னா 52 தான் அதிகமா இருக்கும். அண்ட் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணீங்கன்னா 32 தான் அதிகமா இருக்கும். இப்போ 6 ஆப்ஷன்ஸ்ல இருந்து 3க்கு குறைஞ்சிருக்கோமா, இப்போ இந்த 3ல எது அதிகமா இருக்கும்னு பார்க்கலாம். அண்ட் இது ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா 53 into 2 பெருசா, 52 into 3 பெருசா? இப்போ 53 பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் தான் ஆகுது, அப்போ 100 and something வரும். 52னா 3 டைம்ஸ் ஆகுது, அப்போ 150 something வரும். பக்கத்துல இருக்க நம்பர்னால அந்த மாதிரி டிஃபரன்ஸ் வரும். இன்டூ 2 into 3 பண்ணும்போது அதுல நமக்கு இந்த 53 வராதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு, 52 into 3 and 32 into 5. இது ரெண்டுத்துல தான் நமக்கு ஏதோ ஒரு ஆன்சர் லார்ஜஸ்ட் ப்ராடக்டா இருக்க போகுது. அது எப்படி பார்க்கலாம்னா, இப்போ 52 into 3 நம்ம எப்படி எழுதலாம்னா 52 50 plus 2ன்னு எழுதலாமா. இந்த 50யுமே நம்ம எப்படி எழுதலாம்னா 5 into 10ன்னு எழுதலாம். இப்போ 5 into 10 வந்து 50 plus 2 வந்து 52, 2 into 3. டைரக்டா போடக்கூடாது, இந்த 52க்கு தான் இந்த 3 மல்டிப்ளை ஆகுது, ஸோ பிராக்கெட் போடணும். இப்போ 3 உள்ள கொண்டு வந்தா 5 into 10 into 3 plus 2 into 3 இப்படி வந்துருச்சு. இதே மாதிரி 32 into 5 எப்படி போடலாம், 32 3 into 10 plus 2ன்னு போடலாம் into 5. இப்போ 5 உள்ள கொண்டு வந்தா 3 into 5 into 10 plus 2 into 5. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் பாருங்க, ஈக்குவேஷன் 1 and 2. இதுல 3 5 10 இருக்கு, இங்கேயும் 3 5 10 இருக்கு. அப்போ ரெண்டுமே சேம் தானே, இந்த ப்ராடக்ட்டும் சேம், இந்த ப்ராடக்ட்டும் சேம். இப்போ சேம் வேல்யூட இந்த வேல்யூ ஒன்று மல்டிப்ளை ஆகுது. இங்க 2 3s are 6, இங்க 2 5s are 10. அப்போ எந்த வேல்யூ அதிகமாகுது, இங்க சேம் வேல்யூ, பட் இது கூட என்ன ப்ராடக்ட் பண்றோமோ அந்த நம்பர் பிகஸ்டா ஸ்மாலஸ்டாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லார்ஜஸ்ட் ப்ராடக்ட் சொல்லலாம். இப்போ இது ரெண்டு சேம் நம்பர்னால இங்க 6 வருது, இங்க 10 வருது, அப்போ இதுதான் அதிகம். இங்க லார்ஜஸ்ட் நம்பர் இருக்கிறதுனால இந்த ப்ராடக்ட் தான் அதிகம். இது எதோட நம்பர் 32. ஸோ 32 into 5 தான் அதிகம். அப்போ இங்க என்ன ஆன்சர் வரும், 3 2 5. அது எப்படி போடுறாங்கன்னா மிடில் நம்பர் அந்த 2 3 5 அசனிங் ஆர்டர்ல எழுதணும்னா அந்த மிடில் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட்ல வரும் அண்ட் சின்ன நம்பர் நெக்ஸ்ட்ல வரும் அண்ட் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் நம்பர் வந்து ப்ராடக்ட்ல வரும். பெரிய நம்பர் இங்கேயும் சின்ன நம்பர் இங்கேயும் போட்டுட்டு அண்ட் இருக்கிறதுலே பெரிய நம்பரோட மல்டிப்ளை பண்ணணும். இப்படி பண்ணா நமக்கு லார்ஜஸ்ட் ப்ராடக்ட் கிடைக்கும். இது இந்த கேஸ்ல மட்டும் தானா, இல்ல ஜென்ரலாவே இந்த மாதிரி தான் நம்ம அசைன் பண்ணணுமா அப்படின்னு பார்க்கலாமா. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அல்ஜிப்ரா யூஸ் பண்ணணும். அல்ஜிப்ரா யூஸ் பண்றதுன்னா இதுக்கு வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ 2 3 5 கொடுத்தாங்களா, அது நம்ம ஆர் பி கியூ அந்த மாதிரி ஒரு வேரியபிள்ஸ் அசைன் பண்ணி செக் பண்ணணும். எப்பவுமே நம்ம ஒன்று ப்ரூவ் பண்ணும்போது இந்த மாதிரி வேரியபிள் யூஸ் பண்ணி அது ஈக்குவல்டா இருக்கு இல்ல கிரேட்டரா இருக்கு அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணா அது எல்லா நம்பர்ஸ்க்குமே சூட் ஆகும். இப்போ இந்த கண்டிஷன் எல்லா நம்பர்ஸ்க்குமே சூட் ஆகுதா, இங்க மிடில் நம்பர் ஃபர்ஸ்ட், சின்ன நம்பர் இங்க அண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் இங்க போடணும் அப்படிங்கறது நமக்கு கிடைச்ச ஆன்சர். அது வந்து ஜென்ரலாவே இப்படிதான் போடணுமா அப்படின்னு இப்போ அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இப்போ அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி சால்வ் பண்றதுக்கு நம்ம 3 வேரியபிள்ஸ், 3 நம்பர்ஸ்க்கு 3 வேரியபிள்ஸ் எடுத்துக்கலாம், p q r. அண்ட் p தான் இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் நம்பர், q நெக்ஸ்ட் அண்ட் r is the largest number. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப நமக்கு 6 பாசிபிள் நம்பர்ஸ் வந்துச்சு, அதை நம்ம இங்கேயும் எழுதிக்கலாம், qr into p and r q into p. அதாவது p கூட நம்ம ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணோம். அப்ப அது இல்ல, p இல்லாம ரெண்டு நம்பர் qr r q மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். அதே மாதிரி pr into q, q எடுத்துட்டு மீதி இருக்கிறது pr, அதை வந்து நம்ம மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் pq into r, r நம்ம எடுத்துட்டு மீதி இருக்கிறது pq, அதை மாத்தி மாத்தி போட்டுக்கலாம், pq qp. இப்போ 6 ஆப்ஷன்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. இதுல நமக்கு பெருசு எது, இப்போ அங்க எப்படி பார்த்தோம்னா இது வந்து சேம் நம்பர்ஸ், இது ரெண்டும் இது கூட எது லார்ஜஸ்ட் நம்பரோ பார்த்தோம். இப்போ qr and rq இதுல எது லார்ஜஸ்ட் நம்பர் நமக்கு தெரியும். q and r கம்பேர் பண்ணும்போது r தான் லார்ஜஸ்ட் நம்பர். இப்போ இங்க வந்து r 1th பிளேஸ்ல இருக்கு, இங்க 10th பிளேஸ்ல இருக்கு. லார்ஜஸ்ட் நம்பர் 10th பிளேஸ்ல இருக்கும்போது அது பெரிய நம்பரா இருக்கும். அப்போ qr பெருசா rq பெருசா, r தான் பெரிய நம்பர் நமக்கு. அப்போ r வந்து 10th பிளேஸ்ல இருக்கும்போது தான் நமக்கு பெரிய நம்பர் கிடைக்கும். ஸோ rq into p தான் லார்ஜஸ்ட், இது ரெண்டுத்தை கம்பேர் பண்ணும்போது.
இங்க பாருங்க Q சேமா இருக்கு. அப்ப இதுதான் நம்ம பார்க்கணும். PR பெருசா RP பெருசா? R தான் இருக்கிறது பெருசு. அப்ப இதுதான் சேம். அப்ப இதுதான் லார்ஜஸ்ட். இங்க வந்து R ஓட மல்டிப்ளை ஆகுது QP PQ. இது கூட கம்பேர் பண்ணணும். Q தான் பெருசு. அப்போ Q தான் 10th பிளேஸ்ல வரணும். ஸோ QP இன்டூ R தான் பெருசு. இப்போ இது மூணுத்துல இருந்து நம்ம எது லார்ஜஸ்ட்னு பார்க்கணும். இதுல பாத்தீங்கன்னா இங்க RRன்னு ரெண்டுமே Rல ஸ்டார்ட் ஆகுது. அதுல RQ அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். R வந்து பெரிய நம்பர், ஸோ 4, Q வந்து ஒரு 2, இது வந்து 1ன்னு வச்சுப்போம். இப்போ RQன்னு போட்டா 4, 2ன்னு வரும். இதே RPன்னு போட்டா 4, 1ன்னு வரும். இப்போ Pயோட வேல்யூ 1 அண்ட் Qவோட வேல்யூ 2. இப்போ 42 ஒன்ஸ் ஆர் பெருசா இல்லை 41 இன்டூ 2 பெருசா? 41 இன்டூ 2 தான் பெருசு. இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு மட்டும் இல்லை, எந்த எக்ஸாம்பிளாக இருந்தாலுமே கூட மல்டிப்ளை பண்ணுற வேல்யூ எது பெருசோ அதுதான் நமக்கு பெரிய ப்ராடக்ட் நமக்கு கொடுக்கும். ஏன்னா இங்கே வந்து ஸ்டார்டிங் ஆர், இந்த 10th டிஜிட்ல இருக்கிறது ஸ்டார்டிங் வந்து ஆர் தான். இப்போ 10th டிஜிட் ரெண்டுமே ஆரா இருக்கிறதுனால இப்போ இங்க 1ன்னா இங்க 1 தான் இருக்கும், இங்க 2னா இங்க 2 தான் இருக்கும், இங்க 9ஆ இருந்தா இங்க 9 தான் இருக்கும். அந்த மாதிரி சேம் டிஜிட்ஸ் தான் இருக்கும். இப்போ 91ல இருந்து 99 வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த நம்பர்ஸ். அது கூட மல்டிப்ளை பண்ற நம்பர் என்னவோ அதை பொறுத்து தான் நமக்கு லார்ஜஸ்ட் நம்பர் தெரியும். பாருங்க 1, 2 ஒரே ஒரு நம்பர் தான் மாறி இருக்கு. ஆனா 1 டைம்னு பார்க்கும்போது கம்மியா இருக்கு, 2 டைம்ஸ்னு பார்க்கும்போது அதிகமா இருக்கு. ஸோ இந்த நம்பர் எது அதிகமா இருக்கோ அந்த ப்ராடக்ட் தான் நமக்கு லார்ஜஸ்ட் நம்பரா இருக்கும் இந்த ரெண்டு நம்பருக்குள்ள. இப்போ எந்த நம்பர் அதிகமா இருக்கும்? இதுல Q பெருசா P பெருசா? Q தான் பெருசு. இப்போ Q கூட ப்ராடக்ட் ஆகுற நம்பர் RP. இப்போ இந்த நம்பர் தான் பெருசு. இப்போ எந்தெந்த நம்பர் RP இன்டூ Q அண்ட் QP இன்டூ R, இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கான ப்ராடக்ட் தான் நமக்கு லார்ஜஸ்ட் நம்பரா வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இந்த ரெண்டுத்துல இருந்து நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணோமோ அந்த நம்பர்ஸ்ல அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். RP எப்படி எழுதலாம்? R இன்டூ 10 பிளஸ் Pன்னு எழுதலாமா? பிகாஸ் R வந்து 10th பிளேஸ்ல இருக்கு. அதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எப்படி எழுதுவோம்? R இன்டூ 10 பிளஸ் P இன்டூ 1 இல்லையா? அந்த மாதிரி எழுதிருக்கோம். அண்ட் இன்டூ Q. இது உள்ள எடுத்துட்டு வந்தோம்னா R இன்டூ 10 இன்டூ Q பிளஸ் P இன்டூ Q. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா Q இன்டூ 10 பிளஸ் Pன்னு வரும் இன்டூ R. இப்போ R உள்ள கொண்டு வந்தோம்னா Q இன்டூ 10 இன்டூ R பிளஸ் P இன்டூ R. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் இங்கே யூஸ் பண்றோம். இப்போ இது ரெண்டுத்தையும் பாருங்க, Q இன்டூ R இன்டூ 10, இங்கேயுமே Q இன்டூ R இன்டூ 10, ரெண்டுமே சேம் வேரியபிள்ஸ், அப்போ சேம் வேல்யூஸ் தான் இருக்கும். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா PQ PR இங்க வந்து பிளஸ் இருக்கு. ஸோ இந்த நம்பரோட ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ண போறோம். இது ரெண்டுமே சேம். இப்போ இந்த பார்ட் ஆஃப் ஈக்குவேஷன் மேல தான் இப்போ டிபெண்டா இருக்கு எது கிரேட்டர்னு பாக்குறதுக்கு. அதுலயுமே P இன்டூ Q P இன்டூ Rன்னு P வந்து சேமா இருக்கு. அப்போ Q அண்ட் R பேஸ் பண்ணி தான் நமக்கு எது லார்ஜஸ்ட்னு தெரியும். இல்ல Q பெருசா R பெருசா? R தான் பெருசு. ஒரு நம்பரோட பெரிய நம்பர் மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு பெரிய ப்ராடக்ட் கிடைக்கும். இப்போ P இன்டூ R தான் பெருசு. இங்க வர நம்பர் தான் பெருசா இருக்கும். அப்போ இந்த ரெண்டுமே ஒரே வேல்யூஸ் இல்லையா? இப்போ இந்த பெரிய நம்பரை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ பெருசா இருக்கும். ஸோ QP இன்டூ R ஓட வேல்யூ தான் பெருசா இருக்கும். இப்போ QP இன்டூ Rங்கிறது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? மல்டிப்ளை ஆகிற நம்பர் வந்து பிக்கஸ்ட் நம்பரா இருக்கு அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் 1th பிளேஸ்லயும் கொஞ்சம் மிடில் இருக்க நம்பர் வந்து 10th பிளேஸ்லயும் இருக்கு. இப்படிதானே நம்ம அந்த நம்பர்ல பண்ணும்போதும் பார்த்தோம். இப்போ ஜென்ரலா பார்க்கும்போதும் இப்படிதான் வருது. இப்போ எந்த நம்பர் எடுத்தாலுமே நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிட்டு அதுல பிக்கஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்றதுக்கும் அண்ட் மீதி இருக்க ரெண்டு நம்பர்ல பெரிய நம்பர் 10th பிளேஸ்லயும் சின்ன நம்பர் 1st பிளேஸ்லயும் வச்சு மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு லார்ஜஸ்ட் ப்ராடக்ட் கிடைக்கும். இப்போ பேஜ் நம்பர் 144ல இருக்க ஃபிகர் இட் அவுட் கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். 137 அசெண்டிங் ஆர்டர்ல எழுதியாச்சா? இந்த நம்பர்ஸை நம்ம லார்ஜஸ்ட் ப்ராடக்ட் வர மாதிரி ஃபில் பண்ணணும். எப்படி பண்ணணும்? பிகஸ்ட் நம்பரை இங்க மல்டிப்ளை பண்ணணும் அண்ட் இந்த நம்பரை பெரிய நம்பர் ஃபர்ஸ்ட் 10th பிளேஸ்லயும் சின்ன நம்பரை 1st பிளேஸ்லயும் போடணும். இப்போ 31 இன்டூ 7 தான் ஆன்சர். அவ்வளவுதான். எந்த நம்பர் எங்க போடணும்னு உங்களுக்கு தெரிஞ்சாவே போதும். இது ஆன்சர் போட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட் 3, 5, 9 இது அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. இப்போ லார்ஜஸ்ட் ப்ராடக்ட் வர மாதிரி நம்ம ஃபில் பண்ணணும். அப்போ பிகஸ்ட் நம்பர் இங்க அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் இங்க அண்ட் மிடில் நம்பர் வந்து இங்க. அப்போ 53 இன்டூ 9 ஹேஸ் த லார்ஜஸ்ட் ப்ராடக்ட் இந்த நம்பரோட காம்பினேஷன்ஸ்ல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.